கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கும் என்றால் அநேக தீமைகளிலே வேதனைகளிலே சிக்கிக்கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். போதும் என்கிற மனது நமக்கு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து, நம்முடைய வேலையை ஆசீர்வதித்து, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். போதும் என்கிற மனது நமக்கு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலையை தேவன் ஆசீர்வதித்து நல்ல வருமானத்தை கொடுக்கிறார். அந்த வருமானம் போதும் என்கிற மனது நமக்கு இருக்க வேண்டும். அதை வைத்து நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பண ஆசையினாலே அநேக தீமையான காரியங்களை செய்கிறார்கள். அநேக அக்கிரமமான காரியங்களை செய்கிறார்கள். மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, மற்றவர்களுடைய பணத்தை அபகரிப்பது, மற்றவர்களுடைய வேலையை அபகரிப்பது, பண ஆசையினாலே அநியாயமான காரியங்களை செய்து சம்பாதிக்கிறார்கள். நம்முடைய தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அறிகிறவர். அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ளே பண ஆசை இருக்கிறதா, நம்முடைய இருதயத்திலே பண ஆசை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பண ஆசையை விட்டு விலகி கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் என்று. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை என்று தேவன் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். ஏனென்றால் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் நடத்துவார். பணத்தை சம்பாதிக்க நமக்கு பலன் கொடுப்பார். வேதம் சொல்கிறது, பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று. ஆம் பிரியமானவர்களே, அந்த பணத்தை சம்பாதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பலத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார். ஆனால் பண ஆசையினாலே மற்றவர்களுக்குரிய காரியங்களை இச்சித்து அக்கிரமமான காரியங்களிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படி செய்வோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே அநேக வேதனைகள் இருக்கும். வேதம் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று. தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பத்திலே எல்லா நன்மைகளும் இருக்கும். பிரியமானவர்களே, எந்த வேதனைகளோ துன்பங்களோ இருக்காது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பண ஆசையில சிக்கி அநேக வேதனைகளை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஓட வேண்டும். பண ஆசையை விட்டு ஓட வேண்டும். நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். ஒருபோதும் அநியாயமான காரியங்களை செய்து விடக்கூடாது. தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தர் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நாடு. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்கிறதா, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமா, பொறுமையோடு வாழ்கிறோமா, சாந்த குணத்தோடு வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும்
பண ஆசை என்கிற தீமைக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். போதுமன்கிற மனதோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று நாம் வாழ வேண்டும். அதையே தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு என்ன வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். பரமபிதாவானவர் நம்மை நடத்துவார். நாம் பரலோக ராஜ்யத்தை தேடும்போது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. பிரியமானவர்களே, கர்த்தரையே நம்பி வாழும்போது, அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழும்போது, அவரை தேடும்போது, அவரை துதிக்கும்போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நம்முடைய குடும்பத்திலே எந்த குறைகளும் வராது. பிரியமானவர்களே, பண ஆசைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது யூதாஸ் காரியத்து பண ஆசையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்தான். முடிவோ மரணம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. பண ஆசை என்கிற தீமையிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. அநியாயமான காரியங்களுக்கு உடன்படக்கூடாது. நீதியோடு நேர்மையோடு உண்மையோடு வாழ வேண்டும். உத்தமமாய் நடக்கும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பார். போதுமென்கிற மனதோடு வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை, வேலையை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். கையின் கிரியைகளை வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படியாக கிருபைகளை கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடப்போம். பாக்கியத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நல்ல வழியிலே நடத்துகிறீரே, உமக்கு நன்றி நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இப்படிய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஒவ்வொரு குடும்பங்களையும் சுத்திகரிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ, வேலைகள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ, தொழில்கள் செய்கிறார்களோ, எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே தகப்பன், நீரே உதவி செய்கிறவர், நீரே நன்மையான காரியங்களை செய்கிறவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை தொடுவீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிரிவினைகள், ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா தூ ராபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ ஷகதனமலகதரபா ராபா லபா ரபா தூ ராக்காதரபா. தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரணங்களுக்காக, தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா.
என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. இப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா ரபா ரபா தூர் ரபா கே ரே ஷே கே லாக்கா தன ஹந்தோரோ ஷகதனமல ஹதுரபா ரீபா ரபா ரகா தரா ஷத ரகா திரி கத ரகத ரபல தரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு சாமுவேல் கொடுத்தது போல என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களெல்லாம் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுங்கப்பா. தேவைகளை எல்லாம் சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. ஏற்ற மணவாளனை ஏற்ற மணவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வீட்டு வாடகை கொடுக்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. இப்படி பாதுகாக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பண ஆசைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு போதுமன்கிற மனதோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் செய்கிற வேலைகளை, தொழில்களை ஆசீர்வதித்து எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.